தாத்தா பாட்டி நீங்கள் 2 பேரும் சாமி கும்பிட போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இங்கே வெட்ட வெளியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவா கடவுள்? கோயிலுக்கு போகலையா? இங்கே கும்பிட்டாலே எல்லாமே கிடைக்குமா? இந்த பிரபஞ்சமே கடவுள்தான். நீ எங்கு எதை நம்பி முழு மனதுடன் மனம் உருகி கட்டுப்பாட்டுடன் கடவுளை வேண்டினால் கடவுளும் கட்டுப்பட்டு அருள் புரிவார்கள். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். தம்பி, காலை மாலையில் ஆளை காணும். படிக்காமல் எங்கே போகிற? தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி முழு மனதுடன் மனம் உருகி கட்டுப்பாட்டுடன் நான் பெரிய அதிகாரி ஆகணும்னு படிக்காமல் வேண்டிக்கிட்டு இருந்தேன். தம்பி, இதே விவேகத்துடனும் முயற்சி செஞ்சு படித்தாதான் பெரிய அதிகாரி ஆக முடியும். படுத்துக்கிட்டே சாமியை கும்பிட்டா நம் ஏடிஎம்மில் பணம் வராது. வேலைக்கு போய் உழைத்தால்தான் பணம் வரும். அப்புறம் சாமியை வேண்டலாமா வேண்டாமா? தாத்தா, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீ ஒரு ஆபத்தில் இருக்க. தாத்தாவை நம்பி ஃபோன் செய்தால் கடவுள் உருவில் உதவ தாத்தா வர முடியாவிட்டாலும் நீ அடித்த ஃபோன் ஷேராகி அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ கடவுள் உருவில் உன்னை காப்பாற்றி விடுவார்கள். அதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. தாத்தாவுக்கு ஃபோன் செய்தால் மிஸ்டு காலாகி லைக் ஆகி சிறிது நேரம் கழித்து எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கடவுள் மீது முழு நம்பிக்கை இல்லை. தாத்தாவுக்கு ஃபோன் செய்தால் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போய் சிக்னல் இல்லாமல் உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். நம்பிக்கை உள்ளோருக்கு பிரபஞ்சத்தில் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். உலகில் எல்லா மதங்களும் அமைதியை தான் விரும்புகிறது. எல்லா மதத்திலும் முன்னோர்கள் வகுத்த வழிபாட்டு நெறிமுறைகள். மதத்தால் வேறுபட்டாலும் மனத்தால் ஒற்றுமையுடன் தான் வாழ்ந்து வருகிறோம். உலகில் எந்த மதத்திலும் தன்னைத்தானே அழித்து கொள்ளவும் பிறர் உயிரை அழிக்கும் அதிகாரம் எந்த ஒரு தனி மனிதருக்கும் இல்லை. உலகில் போர் இல்லாமல், தீவிரவாதம் இல்லாமல் மக்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவோம். அனைத்து உயிர்களையும் பாதுகாப்போம். நன்றி.